நான் ரொம்ப பேக்கு மாதிரி சார் அப்படின்னா ஸ்வீடாட் ஹவைமா அப்படின்னாரு. சீட்டாக்கா என்னண்ணா ஸ்டப் பண்ணுறோம் அப்படின்னாலும் புரியல என்னது கஞ்சாடிடும். ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் 2 பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் இந்த 7 8 பொண்டாட்டிக்கிட்ட குடும்பம் நடத்துறது விஷயம். அந்த ரஜினி சார் ஸ்டைலில் விடவும் நல்லா பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு அந்த படத்தில். ஒரு யூத்தா கேவி ஆனந்த் சார், டைரக்டர் கேவி ஆனந்த் சார் மீட் பண்ணோன்னாங்க. அது சர்ப்ரைஸ்ட். ஏன்னா 3 வருஷமாக யாருமே நம்மளை கூப்பிடல. யார் திடீர்னு நம்ம உதய் இப்போ கேட்டார்ல எங்கே இந்த பக்கம்னு. இல்லை சும்மா போயிட்டு இருந்தேன். அநேகன் ஆடியோ ரிலீஸ் பார்க்க வந்தேன். அந்த அந்த லெவல் தான் சினிமா. தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா மறந்துடுவாங்கன்னு. பட் மறக்காமல் ஒரு டைரக்டர் வந்து கூப்பிடுறாருன்னா ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். ஸோ வந்தார், வி மேட். எனக்கு தெரியும் அவரை மோஸ்ட்லி, பட் ஆஸ் அ டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு சொன்னது ஆஃப்டர் வி செட்டில்டு, சார் இந்த படம் நீங்கள் பண்ண மாட்டீங்க சார், இந்த படம் நீங்கள் நடிக்க மாட்டீங்க சார், 1000 ரூபா பெட் கட்டிட்டு வந்திருக்கேன், ஆனால் கதை சொல்ல வந்திருக்கேன். ஐ மீன் என் என்டையர் கேரியரில் அப்படி யாரும் சொன்னதே கிடையாது. அண்ட் தட் காட் மீ க்யூரியஸ். அது என்ன ஒரு படத்தோட டைரக்டர், சச் அ வண்டர்ஃபுல், ஐ மீன் பிக் டிரெக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவர். ரைட், ஏன்னா சைக்கலாஜிக்கலாக அந்த க்யூரியாசிட்டி யூ கெட். ஸோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு என் கதையெல்லாம் மைண்ட்லேருந்து கழட்டி வச்சுட்டு ஜஸ்ட் லிஸ்னிங். ஒரு 2 hours சொல்லி முடிச்சது. நான் ஒரு போக்கர் ஃபேஸை வச்சுட்டு ரியாக்டே பண்ணல. அப்புறம் என்னை பார்த்துட்டு சொன்னார், சார் நல்லா தெரியுது நான் கரெக்ட், நீங்கள் படம் பண்ண மாட்டீங்கன்னு. இல்லை சார் அப்படி இல்லை சார், கேன் ஐ ஹேவ் ஜஸ்ட் 1 day அப்படின்னு கேட்டேன். கேன் யூ ஜஸ்ட் கிவ் மீ 24 hours? ஓகே சார் அப்படின்னு போயிட்டார். பட் ஆக்சுவலி டுக் மீ 3 days. என்ன நான் அப்போ அவர்கிட்ட சொல்லலைன்னா, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லிட்டாரு. அது கதை சொல்லும்போதே இப்படி பண்ணணும் இந்த கேரக்டர்னையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு நமக்குள்ளே ஓடும்ல, இந்த ஹோம்ஒர்க் நடக்கும் இல்லையா தலைக்குள்ளே. ஸோ ஐ வாஸ் திங்கிங், எனக்கு இட் டுக் மீ 3 days. சரி, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட், ஓகே இந்த கேரக்டருக்கு வி கேன் ஜஸ்டிஃபை இட் பை பெர்ஃபார்மிங்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அநேகன் ஜீன் தான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அமேசிங் அநேகன் டைட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில். ஆக்சுவலி தனுஷ் தம்பி கோச்சிக்காதீங்க, ஜஸ்ட் லைக் இஸ் வண்டர்ஃபுல். தென் நெக்ஸ்ட் அதுக்குள்ள எல்லாம் ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன். அண்ட் அகரம் சார், நான் வந்து நம்ம ப்ரொடியூசர் அவர்கள், ஐ திங்க் உதய் கரெக்டாக சொன்னார், வி லக்கி டு ஹேவ் அ ப்ரொடியூசர் லைக் அகரம் சார் ஹூ லவ்ஸ் ஃபிலிம்ஸ். அவருக்கு ஆக்சுவலி இட் டசன்ட் நீட், பட் ஹி லவ்ஸ் ஃபிலிம்ஸ், ஜென்யூன்லி லவ்ஸ் ஃபிலிம்ஸ். என்னென்னா தம்பி கௌதம் வைராஜாவை பண்ணுறாங்க, நம்ம தனுஷ் தம்பி அவங்க ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ஷனில் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் அவரை போய் நான் மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரியாது நானும் நடிப்பேன் அவர் கம்பெனியில். we were like ஒரு 5 minutes கழிச்சு we were talking like old friends. பட 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 என்னென்னமோ பேசினோம். it was wonderful, came back. அப்போ எனக்கு தெரியல. தென் படம் ஐ said ஓகே அப்படின்னோம்னா ஃபோட்டோ செஷன் இருந்தது சார், ஆனந்த்ஜி சார் ஆஃபீஸில், கேவி ஆனந்த் சார் ஆஃபீஸில். ஸோ we went there. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I just bought a விஷயம். அதுக்கப்புறம் போனேன். லைக் ஐ வாஸ், ஐ மீன் ஐ பிகேம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அது பட் அப்போ இருந்த கார்த்திக் முரளி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருப்பீங்க. இவ்வளோ 39 வேஸ்ட்டு, இவ்வளோ குண்டு, இந்த படத்துலேயே வரும். சில நல்ல வேலை தட் இஸ் வெரி ஷார்ட் போர்ஷன். அந்த மாதிரி குண்டானா இருந்ததே கிடையாது. பட் அப்பவும் தைரியமாக எடுத்துட்டார் டைரக்டர் சார். நான் டப்பிங்கில் தான் பார்த்தேன், சோதேன் ஐயோ நானா இதுன்னு. அப்புறம் மெதுவாக குறைச்சிட்டேன். பட் த ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இது பாஸ்ட் 1 year இஸ் லைக் சம்திங் அமேசிங். எனக்கு ஸ்பெஷலி எமோஷனல் கனெக்ட் கேவி ஆனந்த் சார் கிட்ட என்னென்னா, when nobody came, he came. அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சார், அதனால நான் நடித்தாலும் வேஸ்ட்டு சார்ன்னு ஒரு விஷயம் சொன்னேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக he is convinced me that
It doesn't have to be the same with everyone. And I feel really proud and good that I am here, standing with all of you, in front of you, confessing a lot of things, revealing a lot of things, but நிறைய சொல்லக்கூடாதுன்னு மேலெடுத்து கட்டளை. மெஜிஷியன்ஸ் ட்ரிக் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா ஹவ் யூ மேக் இட்னு சொல்லிட்டாலே அது போயிடும் அந்த மேஜிக். ஸோ அந்த மேஜிக் யூ வில் சி அன்ஃபோல்ட் when you watch அநேகன். God bless. Thank you. All the best. கேவி ஆனந்த் உடைய படங்கள் வந்து நல்ல ஸ்டைலாக இருக்கும், மேக்கிங் ஸ்டைல் சரி. பார்க்கும்போது இன்னொரு தடவை பார்க்கணுன்னு எனக்கு தோணின படம் அயன். அதாவது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட மீண்டும் இன்னொரு தடவை பார்க்கும்போது கூட அதில் வர்ற காதல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு அழகு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். அது இதுலேயும் இருக்குன்றதில் எனக்கு பார்த்த உடனே அந்த ரெண்டு பயங்கர சாங்கு, ஒரு பார்பிக்யூ சாங்கு, ஒரு பேட்டை சாங்கு. அது தம்பி ஹாரிஸுக்கு கை வந்த கலை. பேட்டை சாங் இவ்வளவு நல்லா போடுவார்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஐ திங்க். ஏன்னா ஹாரிஸை ரொம்ப நாளாகவே நான் தான் அறிமுகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு கிடைக்கல, தப்பிச்சிட்டார். அதனால் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய உழைப்பும் இந்த திரையுலகத்தின் பல வெற்றிகளுக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறது. அடுத்தது இந்த படத்தின் கதாநாயகிகள் பார்த்தா ரொம்ப நல்லா இந்த லிப்பெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். அப்படி அந்த அளவுக்கு வந்து கூட்டி நான் பார்த்ததில்லை. லிப்பு சேர்றதை பார்த்துருக்கேன், லிப்பு இப்படி சேர்றதை நான் பார்த்தேன். அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அது இளைஞர்களை கவரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நான் தனுஷை பற்றி சொல்லணும். நான் வந்து மிகப்பெரிய ரசிகன் கார்த்திக் சாருக்கு. உண்மையாக சொல்கிறேன், முரளி என்னுடைய உயிர் நண்பர். கார்த்திகை வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரே நடிகராக அவர் தான் எனக்கு படுவார். நான் எந்த கதை எழுதினாலும் முதல்ல கார்த்திகை தான் நினைப்பேன். ஆனால் இப்போ மாறிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் தனுஷ். ஏன்னா எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ்னு கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இவருக்கு லாங்குவேஜே பாடி தான். எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்லை. இவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஒரு பாடி தான். ஏன்னா டான்ஸ் மட்டும் இல்லை, நான் இந்த வேலையில்லாத பட்டதாரி படம் பார்த்த உடனே ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அந்த ரஜினி சார் ஸ்டைலில் விடவும் நல்லா பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு அந்த படத்தில். ஒரு யூத்தா அந்த ரஜினி ஸ்டைல் அதை போட்டு வந்து பிரட்டி எடுத்து அத்தனை பேர்த்தி அடித்து துவம்சம் பண்ணி. தம்பி நான் சொல்லலை, நான் புகழலாம். நீங்கள் வந்து உங்கள் மாமனார் கோவிச்சிக்க மாட்டார். அப்படி கோவிச்சா நான் பார்த்துக்கிறேன் அவரை. அது மட்டும் இல்லை, ஒரு முகபாவனை முதல் படத்தில் இருந்தேன். அவர் முகபாவனையில் வந்து கமல் சாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர். உண்மையை சொல்கிறேன், ஒத்துக்கணும். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஏன் பொய் உண்மையை சொல்லக்கூடாதா? அதாவது நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தமிழில் கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவர் மேத்தா. நான் வந்தப்போ அவர் ஏதோ பிஸியாக இருந்தார். போங்க சார் நீங்களும், நானே பாட்டு எழுதிக்கிறேன்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியில் நான் கூப்பிட்டப்ப என்னை விட நீ நல்லா எழுதுகிறப்பா, நீயே எழுதிக்கன்னு சொன்னார். ஸோ நிச்சயமாக தனுஷ் வந்து அவர் வந்து ஒரு மரியாதைக்காக அப்படி சொல்கிறாரு. மிகச்சிறந்த நடிகர். நான் வந்து எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன், எத்தனையோ வெளிநாட்டு படங்கள் பார்த்துருக்கேன். திரைப்படக் கல்லூரி காலத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை எப்படி உணர்ந்து அதை எப்படி வெளிப்படுத்துவது என்ற விதத்தில் சொல்கிறேன். இந்த பேட்டை சாங்கில் இந்த ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த பேட்டை சாங்கில் அது என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் ஐயா, அது என்ன உடம்பா, அது பம்பரம் மாதிரி காற்று மாதிரி சொல்லலுது. ரியலி யூ டோன்ட் நோ யுவர் வேல்யூ. தட்ஸ் வாட் ஐ மீன். I am really telling, he is a very biggest artist now in this Tamil industry. நம்ம அவரை பாதுகாத்துக்கணும். நீங்கள் அனாவசியமாக இது சொல்லிட்டேன்னு வெயிட் கீட்டு போட்டுறாதீங்க. ஏதோ சந்தோஷத்துலலாம் வெயிட் போடவே கூடாது, இப்படியே இருங்க. ஏன்னா இது ஒரு புதிய பரிமாணம். இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகராக முடியுமா? பொதுவாக சொல்லுங்கள். அதையே சாதிச்சிருக்காருன்னா பிகாஸ் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் இன் இஸ்
நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேணும். கார்த்திக் சொல்கிற மாதிரி கால் ஷீட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லை. மூணாவது ஒரு ஷாட் வந்தோடனே ஆடிட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது கார்த்திக் முத்துராமன் இதில் நடிச்சிருக்காருன்னு. ஏய் இங்கே அப்படின்னா நீ வரும்போது நான் வரக்கூடாதான்னு மேலேயே சண்டை. கடைசியில் பார்த்தா கலக்கியிருக்காரு. பாட்டை ஆரம்பிக்கிறது அவர் தான், படத்தை முடிச்சு வைக்கிறது அவர் தான். மிக மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் இல்லைன்னா நடிச்சிருக்காது இந்த ஆள். எனக்கு தெரியும் இந்த டிக்கெட்டை பற்றி. அதனால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கார்த்திக் முத்துராமன் அவர்களை இந்த படத்தில் நான் பார்க்க நினைக்கிறேன். அது நடந்திருப்பார். ஆமாங்கிறார் ஹாரிஸு. அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம், இந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய வெற்றியாக வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அந்த வெற்றி விழாவுக்கும் நான் வந்து உங்களோடு கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி திரு ஏஜிஎஸ் ரங்கராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். குட் ஈவினிங் ஆல். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸ் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா இல்லையா, இந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பட் சாருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் வித் தனுஷ் அண்ட் அமைரா அண்ட் ஓம் சார் அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி கார்த்திக் சார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு இது ஒரு பெரிய லான்ச் மாதிரி. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஆல் த ஹோல் டீம், த assistant directors, the whole cast and crew. So thank you so much. Hi. KV sir, thank you so much for this movie. It was one of the most memorable and unforgettable experiences of my life. I don't think I would ever do another movie like this again. So a story like this comes by like once in a lifetime, and I just want to thank the whole AGS team, KV sir especially, and of course my co-stars Karthik, Dhanush, Bhavna and Aishwarya. Thank you so much. I had a blast and I hope we all get to work together soon.